ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ் 7th சோஷியல் சாப்டர் 3யோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் வெதர் சீசன்ஸ் அண்ட் கிளைமேட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் இன் இந்தியா. ஆக்சுவலி இந்த டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் இன் இந்தியா வந்து நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். அதனால இப்போது நம்ம செகண்ட் ஹெட்டிங்கில் வந்து பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் determining the climate. இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். What creates those different climates? There are many factors at work. Some are general ones on the scale of the planet, while others are regional or even local. Let us examine a few. இதில் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் எல்லாம் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. There are many factors at work. இந்த கிளைமேட்ஸ் உருவாகிறதுலையே நிறைய ஃபேக்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிளானட்டே எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய ரீஜனல் லோக்கலில் இருக்க ஃபேக்டர்ஸு. இப்போ நம்ம அதெல்லாம் என்னென்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு latitude. Places near the equator, that is at low latitude, are warmer, while those near the poles, high latitude, are colder. This happens due to the angle at which the sun's ray hit a particular area. At the equator, the rays are nearly perpendicular, and so their energy is focused on a smaller area of Earth's surface. In the polar regions, the rays are inclined and oblique, and the energy is distributed over a larger surface. Moreover, they have to pass through more of the Earth's atmosphere, as the diagram shows, which further dissipates their energy. As a result, the polar region receives less heat and the equatorial zone. We can see this in India too. Kanyakumari and Nicobar Island, being close to equator, are warm or hot almost throughout the year, whereas places in the north, such as Srinagar, are much cooler. இப்போது நம்ம 6th ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் எங்கேயும் சொல்கிறாங்க. இப்போது எர்த்தில் வந்து இதான் நார்த் போல், இதான் சவுத் போல். அப்போனா இங்கே தான் ஈக்குவேட்டர் இருக்கும். நம்ம வந்து நார்த் போல் போக 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 இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் லேட்டிடியூட்ஸ்னால். அதே மாதிரி சவுத் போல் கீழே வர 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 சவுத் போல் கீழே இருக்க இடமும் கூலாக தான் இருக்கும். இந்த மாதிரி லேட்டிடியூட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கோலரான பிளேஸ் இருக்கும். இப்போது இதுதான் இந்தியாவோட இந்த வேர்ல்டோட ஈக்குவேட்டர் இங்கே தான் இருக்குது. அப்போது சன் இங்கே தான் இருக்குன்னா சன்னோட ரேஸ் வந்து எர்த்தில் வந்து இப்படி தானே போகும். அப்போது சன்னோட ரேஸ் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர் வரும்போது அது டைரெக்டாக வந்து போல்ஸ் லேட்டிடியூட்கே போகிறதில்ல. டைரெக்டாக அட்மாஸ்பியர், அதாவது ஈக்குவேட்டருக்கு நேராக தான் வருது. இதனால தான் லோயர் லேட்டிடியூடில் சன்னோட ரேஸ் படும்போது ரொம்ப வார்மாக ஹாட்டாகவும் இருக்குது. ஹையர் லேட்டிடியூடில் வந்து சன்ரைஸால் போக முடியாது. ஏன்னா இங்கே எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி தான் லேட்டிடியூட்ஸ் போல்ஸுக்கே போக முடியும். அதனால் அந்த இடம் ரொம்ப கூலாக இருக்கும். ஈக்குவேட்டர் ஜோனு, அதாவது இந்த போலார் ரீஜியன் கிட்ட வந்து லெஸ் ஹீட்டு தான் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்தியாவிலையும் பார்க்க முடியும். எங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் வந்து ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறனால அந்த 2 இடத்துக்குமே வார்மாக ஹாட்டாக தான் எப்போயுமே இருக்கும். இது ஸ்ரீநகர் அந்த மாதிரி பிளேசஸ் வந்து லேட்டிடியூட் கிட்ட இருக்கிறனால அந்த இடம் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். இப்போ அடுத்து ஆல்டிடியூட். We mention hill stations above, which are popular tourist centers because of the cooler climate. India has many, including Munnar, Theni, Udangamandalam, Madikeri, Mahabaleshwar, Mount Abu, Shimla, Nainital, Darjeeling, Tawang, Shillong, etc. We know they are located at a higher altitude than plains below. But how does that explain their cooler temperature? You will later learn the full answer in your science classes. நமக்கே தெரியும் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸு. ஏன்னா அங்கே வந்து கூலர் கிளைமேட்ஸாக இருக்கும். அதுவும் இந்தியாவில் மூணார், தேனி, ஊட்டி, மடக்கேரி, மவுண்ட் அபு, டார்ஜிலிங் இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த ஹில் ஸ்டேஷனுக்காக. இதெல்லாம் வந்து ஹை லேட்டிடியூடில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது சன்னோட ரேஸ் வந்து டைரெக்டாக அட்மாஸ்பியருக்கு தான் போகுது.
அதனால் மேலே இருக்க இந்த ஹை ஆல்டிடியூட், அதாவது மவுண்டெயின்ஸில் இருக்க இடத்துலலாம் சன்ரேஸ் அவ்வளோவா படுறதில்ல. நெக்ஸ்ட்டு, the atmospheric pressure and therefore the air density decreases as the altitude increases. As we saw in the chapter Understanding the Weather, and as the air gets less dense, it gets cooler. இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரால் ஏர் டென்சிட்டி வந்து ரொம்ப குறையும், அதாவது ஆல்டிடியூட் வந்து அதிகமாகும். இது நடக்கிறதுனால நம்ம இந்த ப்ராசஸ் நடக்கிறனால நமக்கு வந்து கூலாக தெரியுது. The sun heats the surface of the earth, and so the farther away from the surface, the less hot the air will be. The Himalayas are so high that many peaks maintain a temperature below water's freezing point, keeping them covered in snow. சன்னோட ஹீட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை ரொம்ப ஹாட்டாக வார்மாக வச்சுக்குது. ஆனால் இந்த சன்னுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். லெஸ் ஹாட் அண்ட் ஏர் வில் பி. அதுவும் இல்லாமல் இந்த ஹிமாலயாஸோட மவுண்டைன் பீக்ஸ் எல்லாமே ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோனா வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கூலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராக்சிமிட்டி டு த சீ. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஸ்டல் ஏரியாவில் வந்து சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, வின்டர் டைமில் ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. அது ஏன்னா சீனால தான். ஏன்னா சீ வந்து சன்லேருந்து வர ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஒரு சில நேரம் ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணும், ஒரு சில நேரம் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும். அதனால் நமக்கு வந்து ஹீட்டும் தெரியாது, அந்த சில்னஸும் தெரியாது. இப்போது வந்து கோஸ்டல் ஏரியாவில் லேண்டும் கோஸ்டல் ஏரியாவில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் டைமில் லேண்டில் வந்து ஹீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிரும். அதனால் அங்கே வந்து 44 டிகிரி வார்மாக இருக்கும். ஆனால் இதே இது வந்து கோஸ்டல் ஏரியாவில் வந்து ஹீட்டை வந்து சீ வந்து ஹீட்டை ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணுறனால கொஞ்சம் கூலாக இருக்கும், 32 டிகிரி. இப்போ இதே இது வின்டரில் வந்து லேண்ட் லூசஸ் ஹீட் ரேப்பிட்லி. ஹீட்டு வந்து வேகமாக அதை வெளியேற்றிடும். அதனால் அங்கே வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் இதே இது வந்து கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து மெதுவாக தான் ஹீட்டை வந்து வெளியே இறக்கும். அதனால் அங்கே வந்து 18 டிகிரி இருக்குது, 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து மும்பை அண்ட் நாக்பூர், இந்த ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு, சிமிலர் லாட்டிடியூடில் தான் இருக்குது. ஆனால் மும்பை வந்து சீக்கு நியராக இருக்கிறனால சம்மர் டைம் வந்து கூலாக இருக்கும், 32 டிகிரி செல்சியஸ் அரௌண்ட் இருக்கும். ஆனால் இதே இது வின்டர் அப்போது 18 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் நாக்பூரில் வந்து கோஸ்டல் ரீஜியன்றனால 44 டிகிரி சம்மரில் இருக்கும், அதே மாதிரி 10 டிகிரி செல்சியஸ் வந்து வின்டரில் இருக்கும். இங்கே மும்பையில் 14 டிகிரி செல்சியஸ் இருக்கும் போது நாக்பூரில் வந்து 34 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுது. இது ஏன்னா அந்த சீ அண்ட் கோஸ்டல் ரீஜியன்னால தான். ஸோ இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து அடுத்தடுத்த ஹெட்டிங்காக பார்க்கலாம். அப்படியே சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.